குருவே சரணம், குருவே துணை. இறைபக்தி டிவி பார்வையாளர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். நாடி மற்றும் பரிகார ஜோதிட ஆய்வு மாணவன் சிவ மாவீரன். உலகெங்கிலும் வாழும் மீன ராசி மற்றும் மீன லக்ன அன்பர்களே, உங்களை ஜெயிக்க வைக்கும் தெய்வம் இதுதான். மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. தமிழ் மாதங்கள்ல பங்குனி மாதத்தை பிரதிபலிக்கக்கூடியது. வார நாட்கள் 7ல வியாழக்கிழமையின் தன்மையை வெளிப்படுத்தக்கூடியது. வண்ணங்களில் மஞ்சள் நிறத்தையும், எண்ணங்களில் தூய்மையையும், தன்மைகளில் உபயத்தன்மையையும், வேதங்களில் அதர்வண வேதத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய அருமையான ராசி என்பது மீனராசி. இந்த மீனராசியில் பிறந்தவர்கள் எளிதில் கடக்கக்கூடியவர்கள், எளிமையாக மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய தன்மை உடையவர்கள், உயர்ந்த குணமும் தெய்வ பக்தியும் இறையின் மீது பெரிய நம்பிக்கையும் உடையவர்கள், நிறைய ஏமாற்றங்கள் முழுமையாக நம்பி மற்றவர்கள் மீது தாயின் போது பழகி ஏமாறக்கூடியவர்கள், எளிதில் கலங்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். சரி, இந்த மீனராசியை வெற்றி அடைய வைக்கக்கூடிய ஒரு ஜெயிக்க வைக்கக்கூடிய தெய்வ வழிபாடு, இறை வழிபாடு எதுவாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய பர்வத வர்த்தனி அம்பாள் உங்களுக்கு அதீத அருளை தரக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். எப்போதுமே இந்த ராமேஸ்வரத்திற்கும் மீனராசிக்கும் தொடர்பு இருக்கிறது. மீனராசி பஞ்சபூதங்களில் நீர் தத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடியது. பஞ்சபூதங்களில் நீர் தத்துவத்தை எல்லா ராசியும் வெளிப்படுத்தாது. மீனராசி, கடகராசி, விருச்சக ராசி ஆகிய 3 ராசிகள். இதுல 12வது இடத்தில் இருக்கக்கூடிய ராசியாக மீனம் இருக்கிறது. மீனராசியினுடைய குறியீடாக மீன், ஒரு இரட்டை மீன் கொடுத்திருக்கிறார். இந்த மீன் என்ன வெளிப்படுத்துது அப்படின்னா, வைணவத்துல ஸ்ரீ வைகுண்ட பதவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சம்பிரதாயம், ஒரு சில நம்பிக்கைகள் அப்படிங்கிறது இருக்கு. மீன் பெரும்பாலும் மீனராசி பிறந்தவர்களுக்கு ஒரு சில மூல நூல்களில் மறுபிறவி கிடையாது. இந்த பிறவியில் அவர்கள் அதிகப்படியான கர்மா பலன்களை அனுபவிப்பார்கள். அதனால கஷ்டம் கொஞ்சம் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அது உண்மையும் கூட. ஏன்னு கேட்டீங்கன்னாக்க, மீனராசியில் பிறந்தவர்கள் தன்னையும் தன்னை சுற்றி இருப்பவர்களையும் சுற்றமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று என்பவர்கள். நான் மட்டும் நல்லா இருந்தா போதாது, என் கூட இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும், மற்றவங்களுடைய நலன்ல அக்கறை கொள்ளக்கூடியவர்கள் இந்த மீனராசிக்காரர்கள். இது எதனால சொல்றேன் அப்படின்னா, இந்த ராமேஸ்வரத்துல இந்த நீர் தத்துவம் அதிகமாக இயங்கக்கூடிய இடமான ராமேஸ்வரத்திலேயே இன்னொரு இடம் இருக்கிறது. ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமிகளினுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடும், உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல நீங்க சுவாமி தரிசனம் செய்கிறது மிகப்பெரிய அபரிதமான மாற்றத்தையும், உங்களுக்கு நிரந்தரமான செல்வ நிலையையும் ஏற்படுத்தி தரும். அதாவது 2 தெய்வம் நம்ம சொல்லியிருக்கோம், 2மே ராமேஸ்வரத்தையே சொல்லியிருக்கோம். ஒன்று ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமிகள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி. 2வது ராமேஸ்வரத்தில் உள்ள பர்வத வர்தனி அம்பாள் ஆலயத்தின் சுவாமி தரிசனம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாட்கள்ல தாராளமாக சுவாமி தரிசனம் செய்வது மிகப்பெரிய பலனை தரும். இயன்ற வரையில் நம்ம செல்லும் பொழுது கடலில் குளிப்பது மிகப்பெரிய மாற்றத்தையும், உடம்பில் உள்ள கவசங்கள் இயங்கக்கூடிய தத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. அப்படிங்கிறதுனால மீனராசிக்கார அன்பர்கள் இந்த தெய்வங்களை வழிபடலாம். இது இல்லாம தந்திரீகமாக நாம் பலனடைவதற்கு ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஆறு, ஒரு புண்ணிய நதியில மீன்களுக்கு உணவு, அரிசி அல்லது பொறிகள் அமாவாசை நாட்களில் போடுவது, அல்லது உங்களுடைய திதி, நீங்க எந்த திதியில பிறந்தீங்களோ அந்த திதி நாட்களில் மீன்களுக்கு, தெப்ப குளங்கள்ல இருக்கக்கூடிய மீன்களுக்கு அரிசியோ அல்லது பொரியோ அல்லது உணவோ போடலாம். அல்லது ஒரு 6 புண்ணிய நதிகள் இருக்கக்கூடிய மீன்களுக்கு இது மாதிரி உணவு அளிக்கும் பொழுதும் உங்களுக்கு நிரந்தரமான இறையருள் கிடைக்கும், வெற்றிக்கான வாய்ப்பு கிடைக்கும். நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி இந்த பதிவு நம்ம நிறைவு பண்றோம். வாழ்க்கை வளங்க.